என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. பையனும் அப்பாவும் பேசும்போது பாருங்க, அவர் ஆரம்பிச்ச உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏப்பா சரியா சாப்பிட்டியா? ஏன் இவ்வளவு குறைச்சலா சாப்பிடுற? அதை கூட திட்டுன்னு எடுத்துக்கிற பிள்ளைங்க இருக்குது. இந்த காய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடு, இல்ல நீ சாப்பிடுற இந்த பொருள் கொஞ்சம் சரியில்லை, வேற ஒரு பொருள் சாப்பிடு. உடனே என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ற? எந்திரி சீக்கிரமா, இல்ல பல் விளக்கு, கொஞ்சம் தலையை நல்லா சீவு. இதுக்கு பேரு திட்டுறது. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனா என்ன நினைப்பாங்க? இதுக்கு பேரு திட்டுறது. குடும்பத்துல அதே மாதிரி மனைவி கிட்ட எடுத்து பாருங்க. என்ன கொஞ்சம் சமையல் சரியில்லையே, உடனே திட்டுறது. அதாவது எதை எடுத்தாலும் திட்டுறது. இதுல ஒருத்தர் ஆக்சுவலி என்கிட்ட பேஷண்டா வந்தவர் சொன்னாரு, நான் திட்ட ஆரம்பிச்சா இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல. சும்மா அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களை நாம எடுத்து காட்டும் போதே திட்டுறது. திட்டுறது அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா உரிமையில தான் வருது. இப்ப ஒரு கடைக்கு போறோம், 10 பேர் சாப்பிடுறாங்க. இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறோம், 100 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற யாராவது எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்து நாம ஏதாவது சொல்றோமா? நம்ம குடும்பத்துல உள்ளவங்க, நமது சம்பந்தப்பட்டவங்க, நமக்கு எங்க உரிமை இருக்குதோ, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு யார நினைக்கிறோமோ அவனுக்கு தானே நாம இந்த மாதிரி ப்ராப்ளம், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த திட்டுறது அப்படின்றது உரிமையின் மேல வர்றது. யாரோ சம்பந்தப்படாதவங்க சம்பந்தப்படாத விஷயத்தை பத்தி சொல்லவே முடியாது. முதல்ல இந்த பிள்ளைங்களும் குடும்பத்தாரும் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்ட அவர் ஏதோ சொல்றாரு, அவர் ஏதோ ஒண்ணு சுட்டி காமிக்கிறாரு, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு முதல்ல பாருங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதான்னு பாருங்க. அவர் சொல்றது மாதிரி நடந்துகிட்டா ஏதாவது ஆதாயம் உண்டான்னு பாருங்க. ஒரு பையன் இவ்வளவு சொல்லும் போது என்ன கேட்பான்னா, இவ்வளவு பார்க்க முடியுமா வீட்டுலதான் இவ்வளவுத்தையும் பார்த்தாகணும், வெளியே இவ்வளவும் பார்க்க வேண்டியதில்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியே இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, வீட்டுக்குள்ள மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை மாத்தி வீட்டுக்குள்ளதான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எந்த காரணத்தினால சொல்றாங்க? இப்ப இந்த மாதிரி சொல்றது உண்மையிலேயே திட்டுற மாதிரி இருக்குது, புண்படுத்துறதுக்காக தான் சொல்றாரு, இல்ல புண்படுத்துறதையே தொழிலா வச்சிருக்காரு அப்படின்னா உங்களுடைய கடமை என்ன? உங்க வீட்டுல உள்ளவரையே நீங்க மாத்தி ஆகணும். இல்ல அவர் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்க விட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? இப்படி விட்டுக்கிட்டே இருந்தா அந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? யார் இந்த பொறுப்பு எடுக்கிறது? நானே என்கிட்ட வரவங்கிட்ட கேட்பேன், எப்ப உங்க அப்பா சரியில்லைன்னு சொல்ற, உங்க அப்பாவை யார் சரி பண்றது? நீ தானே சரி பண்ணி ஆகணும். உங்க வீட்டுக்காரர் சரியில்லை, ரைட், யார் சரி பண்றது? அதுக்கு என்ன முயற்சி எடுத்துக்கிட்ட? ஏன் அப்படின்னா இது நம்மளுடைய வீடு, இது நம்மளுடைய குடும்பம் அப்படின்னு இருந்தா நீங்க உரிமை எடுத்துதான் ஆகணும். அவரு சரியில்லைன்னா சரி பண்ண வேண்டியது உங்களுடைய தலையாய வேலை, கடமை, பொறுப்பு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, அவர் என்ன செய்யறார், எப்படி பண்றார், சரியில்லை அப்படின்னா நீங்க சரி பண்ணணும். அவரு திட்டுறாருன்னா திட்டத்தை கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. சில பேர் அப்படி இருக்கிறாங்க, உங்களை புண்படுத்தணும், குத்தி கொதறணும், அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா அதுக்கு போய் தகுந்த ஆலோசனை பெறணும். இவர் சரியில்லை, இவர் ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சரியில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இதுக்கு போய் என்ன நிவாரணம் வேணும் அப்படின்னு பார்க்கணும். அதனால ஒரு குடும்பத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, புண்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா முதல்ல அதுக்கு காரணம் இருக்கா, அதுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குதா, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னு பார்த்து, அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கல அப்படின்னா, இல்ல மாத்திக்க முடியல, மாத்திக்க தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எதுக்காக அவர் இப்படி எல்லாம் பண்றாரு, என்ன காரணம், இதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா அதை எதையாவது தீர்க்க பார்க்கணும். அப்படியும் இல்லை, அவருக்கு இது ஒரு மனநல பாதிப்பு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறதே தான் அவருடைய வேலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியா அதுக்குண்டான நிவாரணத்தை பெறணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரம்ப காலத்துல திட்டிக்கிட்டே இருக்கிறாருன்னு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க அந்த மாதிரி மாறிடுவீங்க.
கடைசியில குடும்பமே வித்தியாசமா மாறிடும். அந்த மாதிரி இருக்காம ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா, ஒருத்தர் குறை சொல்றாரு, நம்மகிட்ட குறைய சுட்டி காமிக்கிறாருன்னா உரிமையின் காரணத்தினாலதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உரிமையின் காரணத்தினால அவர் உரிமையை மீறி நம்மளை கஷ்டப்படுத்துறாருன்னா அவரை சரி பண்ணணும். அப்படி இல்ல அவருக்கு சொல்றதுல அர்த்தம் இருக்கணும்னா நம்மள நாம சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி திட்டுறதுன்னு வராது. பெரும்பாலும் குடும்பங்கள்ல இந்த ப்ராப்ளம் இருக்குது. என்ன, அவர் திட்டிக்கிட்டே இருப்பாரு, ஒய்ஃப் சொல்லிட்டு இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, பையன் சொல்லிட்டு இருப்பான், திட்டிக்கிட்டே இருப்பாரு. இது பெரும்பாலும் அப்பா மட்டும்தான் காரணம்னு நினைக்காதீங்க. சில வீட்டுல அம்மாக்களும் இப்படி இருக்கிறாங்க, சில வீட்டுல தாத்தாக்கள் இப்படி இருக்கிறாங்க, சில வீட்டுல பையன் இப்படி இருப்பான். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்குண்டான காரணம் என்ன, அதுக்குண்டான அர்த்தம் என்னன்னு பார்த்து நம்ம செய்யணும். அவர் திட்டுறாருன்னு நீங்க விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா திட்டுறதுன்ற அதாவது எந்த ஒரு செய்தியுமே அடையும் போது அது என்ன பாதிக்குது. நான் பாதிப்புக்குள்ளாகும் போது என்ன ஆகுதுன்னா, நான் பாதிப்புல இருந்து மீளணும்னா அந்த மாதிரி ஒரு பாதிப்பை யாருக்காவது ஏற்படுத்தி ஆகணும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, உடனே நானும் பதட்டத்துக்குள்ளாகி இன்னொருத்தட்ட போய் என் கோபத்தை காமிக்கிறேன், இன்னொருத்தட்ட போய் அது மாதிரி ஒரு திட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போகுது. அப்படி இல்லாம இது குடும்பம், இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமநிலை ஏற்படணும்னு நினைச்சோம்னா உடனடியா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிவாரணம் பண்ணணும். எப்பயுமே இவர் திட்டிக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய ஒரு ஈடுபாடு, ஒரு அந்யோன்யம் இதெல்லாம் போயிடும். அந்த மாதிரி ஒருத்தர் திட்டுறார் அப்படின்னா ஏன் திட்டுறார், எதுக்கு திட்டுறாருன்னு பார்க்கணும். திட்டுறது நல்லதுக்கு தான் அப்படின்னா மாத்திக்கிங்க. திட்டுறது அவரு திருப்திக்கு திட்டுறாருன்னா யாராவது ஒரு டாக்டர்கிட்டயோ மனநல ஆலோசகத்தையோ கூட்டிட்டு போய் அவருடைய மனச்சிதைவோ அல்லது மனக்கோளாறையோ நம்ம சரி செய்ய வேண்டியது கடமை. அப்படி பண்ணாதான் அந்த குடும்பம் ரொம்ப இன்பமான குடும்பமா இருக்கு.